लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगधस्तदितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2638வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய 6 பிரபந்தங்களில் ஒன்றான திரு எழுக்கூற்றிருக்கை என்கிற பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 4வது நாள் பதிவேற்றம். 47 வரிகள் கொண்ட இந்த திரு எழுக்கூற்றிருக்கையை பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் 5 பாசுரங்களாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். பொதுவாக இது ஒரு பாசுரமாக கணக்கிடப்பட்டாலும் கூட விளக்கங்கள் சொல்ல வேண்டி இது 5ஆக பகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படி 5ஆக வகுத்ததிலே இது 4வது நாள் பாசுரமாக இப்போது பார்க்க இருக்கிற வரிகள் 29வது வரியிலிருந்து 37வது வரி வரையில் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் சீரார் திருஎழு கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆறாமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறை பொருளெல்லாம் எடுத்து உலகு உய்யவே சோராமர் சொன்ன அருள்மாரி பாதம் துணை நமக்கே என்பதாகும். இது எம்பெருமானார் அருளி செய்த தனியன். வரிகளை பார்க்கலாம். இப்போது நாம் பார்க்க இருக்கிற வரிகள் 29வது வரியிலிருந்து 37வது வரி வரை. நெறிமுறை 4 வகை வருணமும் ஆயின மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபதம் முரலம் கூந்தல் காரணம் 7 விடை அடங்க செற்றினை 6 வகை சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பால் ஓதிய அகத்து இருத்தினை அறமுதல் 4 அவையாய் மூர்த்தி 3 ஆய் இருவகை பயனாய் 1 ஆய் விரிந்து நின்றனை என்று சொல்கிறார். சாஸ்திர நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறபடி 4 வகை வருணமாக நீயே இருக்கிறாய் என்று சொல்கிறார். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று 4 வகையாக மனு சாஸ்திரம் பிரித்திருக்கிறது. அப்படி 4மாக நீயே இருக்கிறாய். 6 கால்களை உடைய வண்டுகள் மொய்த்து ரீங்காரமிடும் மணமிக்க கூந்தலை உடையவளான நப்பின்னை பிராட்டியை கைபிடிக்கும் வண்ணம் வீர சுக்லமாக அவன் தந்தை வைத்த 7 காளைகளை அடக்கினாய். உலகிலே காணப்படக்கூடிய 6 வகை சமயத்தாராலும் அறிய முடியாத நிலையிலே இருக்கிறவன். 5 வகைப்பட்டதும் 5 குணலங்களை உடையதுமான கூந்தலை உடையவளான திருமாமகளை உன்னுடைய திருமார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கிறாய். அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற 4 உறுதி பொருளாகவும் நீயே படைக்கும் பிரம்மாவாகவும் காக்கும் விஷ்ணுவாகவும் அழிக்கும் சிவனாகவும் இருக்கிறாய். உலக மக்களினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு பலனை தரக்கூடியவனாக நீயே தென்படுகிறாய். இப்படி ஒப்பற்ற ஒருவனாய் நீ இருந்தாலும் எங்கும் விரிந்து பறந்து வியாபித்திருப்பவனாகவும் நீயே அமைந்திருக்கிறாய். நீதான் எல்லாம் என்று சொல்கிற பாசுரம். 4 வகை வர்ணம் என்பது நாம் சொன்னோம். அந்தனர், சத்திரியர், சூத்திரர், வைசியர், சூத்திரர் என வர்ணத்தை வடமொழியிலே பிரித்திருக்கிறார்கள். ஐம்பெரும் பூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதாகும். பஞ்சமகா பூதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கூந்தல் என்பது ஐம்பால் ஓதி என்பதும் அண்மை தொகைகள். கூந்தல் 5 வகை குணங்களை பெற்றது. அவை மிருதுவானவை, கருத்திருத்தல், நீண்டிருத்தல், சுருளாக இருப்பது, மென்மை ஆகியவை.
மீட்சியாக சுருள், மென்மை, கருமை, மனம் என்று கொண்டை முடி, சுருள்முடி என்றும் சொல்லலாம். இலக்கியங்களை பற்றி இப்படி சொல்லுகிறது. உத்தமமான திருக்கண்கள் பெண்களுக்கு இவ்வகையான கூந்தல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். 6 வகை சமயம் என்பது சௌரம், கணாதிபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம் என்று 6 வகை சமயங்கள். அறம் முதல் 4 என்பது அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதிப் பொருட்களை குறிக்கும். இவையிலே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று வடதிசையிலே சொல்லுகிறார்கள். உறுதிப்பொருள் என்பது புருஷோத்தமமாக இருக்கிறது. ஆக ஏக புருஷனாக நீயே இருந்து எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறாய் என்று சொன்ன வரிகள் இந்த வரிகள். மீண்டும் வரிகளை பார்க்கலாம். நெறிமுறை 4 வகை வர்ணமும் ஆயினை, மேதகும் 5 பூதமும் நீயே, அறுபதம் முரலும் கூந்தல் காரணம், 7 விடை அடங்க செற்றனை, அறுவகை சமயமும் அறிவு அரு நிலையினை, 5 ஓதியை ஆகத்து இருந்தினை, அறம் முதல் 4 அவையாய், மூர்த்தி 3 ஆய், 2 வகை பயனாய், 1 ஆய் விரிந்து நின்றனை. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.